குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் அபில் ஆரன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கொடுக்குற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து வேரியபிள் செப்பரபிளா இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரியா? சரி, வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சால்வ்னு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. நீங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் டேர்ம்லாம் ஒரு சைடு கொண்டு போகணும் இன்டூ டிஎக்ஸ், அண்ட் ஆல்சோ ஒய் டேர்ம்லாம் ஒரு சைடு கொண்டு போகணும் இன்டூ டிஒய். இப்படி தனித்தனியா செப்பரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்க இன்டகிரேட் பண்ணிட்டு தென் சால்வ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி தனித்தனியா எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்டூ டிஒய் இப்படி தனியா செப்பரேட் பண்ணி எழுத முடிஞ்சிருச்சு ஒரு டிஃபரன்ஷியல் கிவன் கொஸ்டின் அப்படின்னா நீங்க வேரியபிள் செப்பரபிள்ல போடலாம். சரியா? லிசன். ஸோ கிவன் எனி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எக்ஸ் டேர்ம்லாம் ஒரு சைடு அமிச்சு இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் டேர்ம்லாம் ஒரு சைடு அமிச்சு இன்டூ டிஒய் அப்படின்னு நீங்க செப்பரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நீங்க வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சால்வ் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்றேன், இந்த மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டிஎக்ஸ் இந்த சைட் கொண்டு வந்தேன். ஓகே, இப்போ இங்க பாருங்க, இது எக்ஸ் ஸ்கொயர்ல இருக்கு, இங்க டிஒய் இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, டிஎக்ஸ் இருக்கு. இப்போ நான் இங்க என்ன பண்றேன், இந்த ஒய்யை எடுத்துட்டு போயிட்டு இந்த டிஒய்க்கு கீழே எழுதிட்டேன். இந்த ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரை எடுத்துட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு கீழே எழுதிட்டேன். இப்போ என்ன ஆச்சு, ஒய் எல்லாம் ஒரு சைடு இருக்கு இன்டூ டிஒய், எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு இருக்கு இன்டூ டிஎக்ஸ். இது மாதிரி என்னால கொடுக்குற எந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எக்ஸை தனியா ஒய்யை தனியா எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ஒய் இன்டூ டிஒய்னு செப்பரேட் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க அதை வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல போட்டு சால்வ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்க இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இதுல ஒரே ஒரு இன்ட்டு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எனி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ டிஎக்ஸ் ஆர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ டிஒய் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா உங்களால அதை வேரியபிள் செப்பரபிள்ல போட முடியாது. சரியா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 2 பாருங்க. சால்வ் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் 3y ஸ்கொயர் டிஎக்ஸ். எப்பெல்லாம் உங்களுக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் 3y ஸ்கொயர் எக்ஸும் ஒய்யும் கம்பைனா இந்த டிஎக்ஸ் ஆர் டிஒய் இங்க பிளஸ்ஸா மைனஸா வந்துருச்சு அப்படின்னா அதை வேரியபிள் செப்பரபிள்ல போடவே முடியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு, ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன் இருக்கு. இதுல அது எது சூட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செக் பண்ணும். ஸோ இந்த வீடியோல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்தா அதை நான் வேரியபிள் செப்பரபிள்ல தான் போட முடியும் அப்படின்றதுக்கு என்ன கிரைட்டீரியான்றதை நீங்க இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஆல்.